விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட வலிக்கிட்டாங்க. இந்த ஆடு மாடு இந்த கோழி நெருங்குண்டு செத்தது இதைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சாப்பிட வலிக்கிட்டாங்க. ஏன்டா நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சுதானே, கட்டளைகளால் விரோதமாக இருந்ததை கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சாச்சு தானே. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட வலிக்கிட்டாங்க, நொறுங்குண்டு செத்ததை சாப்பிட வலிக்கிட்டாங்க. இதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே எழும்புது. இது சரியா? அப்ப போல என்ன செய்யற, திருப்பி அந்த பிரஜாதிகள் இடத்துல போயிட்டு சொல்றாரு, உங்களுக்கு பாரமான நுகத்தடியை நான் தரல, ஆனா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து எச்சரிக்கையாருங்க, அதை சாப்பிடாதீங்க, நெருங்குண்டு செத்தது ரத்தத்தை சாப்பிடாதீங்க என்று சொல்றாரு. அப்ப திருப்பி நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து பூத்துறாரு. அந்த டைம்ல தேவன் சொன்னாரு, ரத்தம் புசிக்காத, நெருங்குண்டு செத்தது சாப்பிடாத. இதை போல் திருப்பி அந்தியோகியா பட்டணத்துல போய் சொல்ல வேண்டியது. இந்த பைபிள் ஸ்காலர் மாதிரி இந்த சில இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்கள மாதிரி இந்த நியாயப்பிரமாணத்தை பிழையா விளங்கி எடுத்த மாட்டி என்ன செஞ்சது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டுச்சு, நெருங்குண்டு செத்ததை சாப்பிட்டுச்சு. அப்ப அதே இடத்துல திருப்பி அந்த அந்தியோகியா பட்டணத்துல போல் போய் சொல்றாரு, இல்லப்பா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடாத, ரத்தம் சாப்பிடாத, நெருங்குண்டு செத்ததை சாப்பிடாத. அப்ப திருப்பி நியாயப்பிரமாணத்தை என்ன போல் என்ன கிரியேட் பண்றதா? முதல் நியாயப்பிரமாணம்னு சொல்லக்குள்ள முதல் நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் கட்டளைகள், ஒழுங்குகள், போதனைகள். நியாயப்பிரமாணத்தை நீங்க வெறுக்கிறது மாதிரி ஓகே, ஏன் வெறுக்கிறது ஓகேன்னு தெரியுமா? அதனால வர தண்டனைகள் பாரமா இருந்தது, அதுல நுகங்கள் பாரமா இருந்தது. அதைத்தான் கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடிச்சாரு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதைத்தான் கிறிஸ்து ஆணி அடிச்சாரு ஒழிய கட்டளைகள் அவர் வரும் வரைக்கும் இருக்கு, அது அவர் ஆணி அடிக்க இல்லை. ஓய்வு நாளை தேவன் தான் ஏற்படுத்தினாரு, அது 7ஆம் நாள். அந்த நாளை மாற்றுவாங்க, நியாய பிரமாணங்கள் மாற்றப்படும், காலங்களையும் பிரமாணங்களை மாற்றுவான். தானே 7ஆம் அதிகாரத்தை வாசிச்ச படிவ தெரிய போகுது, பைபிள் ஸ்கூலருக்கும் டீச்சிங் பண்றாங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிய போகுது. 6 மாத்துவாங்க, எப்ப மாத்தினாங்க கிறிஸ்துவுக்கு பின் 381 ஆண்டுக்கு பிறகுதான் இதெல்லாம் மாற்ற வலிக்குது. அந்த நாள் ஆசாரிச்சாக்களை எப்படி கொண்டாங்க எல்லாமே ஆதாரபூர்வமா இருக்கப்பா. தேவனா சொன்னாரு மாத்தன்னு சொல்லி. சரி, இன்னொரு வார்த்தையை நான் காட்டுறேன். ரோமன் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? ரைட். அப்ப இருதயத்துல சுத்தம் இருக்கிறவனுக்கு நியாயப்பிரமாணம், அதாவது அவனுடைய கட்டளை ஒழுங்குகள் இருந்தா ஓகே என்று போல் சொல்றாரு. ரோமர் 3:31 அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. என்னையா நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துறாரு? இல்ல, நியாயப்பிரமாணம் உடைச்சி எரிஞ்சு கட்டளையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டாச்சு பிறகு போல் திருப்பி இன்னொன்று கிரியேட் பண்றாரு போல இருக்கு. நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துறாராம். அதுதான் இவங்கிட்ட தியோலஜி தான் பிள்ளை விளங்குதா, டாக்டரின் தான் பிள்ளை. நியாயப்பிரமாண அவர் என்னென்ன கண்ணோட்டத்தில் கதைக்கிறாரு, இந்த அறிவே இல்லாதவன், தேவனை பற்றி ஒரு விளக்கமே இல்லாதவன் இந்த வேதத்தை படிச்சாண்டா குழம்பிடுவான். நமக்குள்ளதான் 1008 பிரிவுகளும் 1008 குழப்பமும் இருக்கு. மற்றவன் இப்ப இந்துவோ அவன் எல்லாருமே அவன் ஒரு இதுக்கு கீழே தான் இயங்குறான், ஒழுங்கா தான் இருக்கான். இப்ப நாங்க தான் நான் சரி நீ சரி நீ கூட வேதத்தை அந்த வார்த்தையை எங்க சொல்லியிருக்கு, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கு, எதுக்கு சொல்லியிருக்குன்றது முதல் கிளியரா பார்த்தா தான் தெரிய போகுது. நியாயப்பிரமாணம் தேவல் என்று அவர் எந்த கண்ணோட்டத்தில் சொன்னாரு? இப்ப சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை தேவனுடைய கட்டளையை கை கொள்றதுனால அதை நான் நிலைநிறுத்துறேன்னு சொல்றாரு. அப்ப திருப்பி நியாயப்பிரமாணத்தை உண்டாக்குறாரா? இதுலயே விளங்கி கொள்ளணும் பைபிள் ஸ்காலரும் டீச்சிங் எங்க இருந்து வருது. மக்கள் மேல பாரமான நுகத்தை போடல, தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. அண்மையில சிலர் கதைச்சிருந்த வீடியோ ஒளிப்பதிவை நான் பார்த்தேன். மக்கள் மேல திணிக்கிறாங்களாம், குற்றங்களை போட்டு திணிக்கிறாங்களாம், இந்த கட்டளைகளை போட்டு அவங்கள போட்டு அடிச்சு அடிமைகளாக்கி அவங்கள போட்டு கொள்றாங்களாம். இல்ல, தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. உனக்கு அது பாரமானவைகளாக இருந்தா நீ அவருடையவனே அல்ல. அவர் கிரயம் கட்டி உன்னை வாங்கினாரு, அவர் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளதான் நீ இருக்கா. இந்த பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகளை விட இந்த புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகள் மிகவும் உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இந்த கிருபையின் உடன்படிக்கை இல்ல, இந்த கிருபையின் உடன்படிக்கையான இயேசு கிறிஸ்து அதை விட மிகவும் மோசமுள்ளவர் என்று சொல்ல வேண்டியவர் இந்த அளவர். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சாதான் பாவம், புதிய ஏற்பாட்டில் நினைச்சாலே பாவம். அவர் எதையும் மாத்தையும் இல்லை, அவர் எதையும் அழிக்கையும் இல்லை, அவைகளுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் வந்ததிலிருந்து அவர் மறிக்கும் வரைக்கும் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தார். பிசாசை எதிர்த்து நின்று அதுக்கு ஒப்போசிட்டா தான் அவர் நடந்து கொண்டிருந்தார். அவர் வந்ததிலிருந்து போனதிலிருந்து நான் என் சுயமாய் ஒன்றும் செய்ய இயலாதப்பா, நான் இவைகளுக்கு புறதான் செய்யலாம், நான் இன்னென்ன காரியங்களை செஞ்சது புறான் செய்யலாம், இப்ப இன்னும் என்னுடைய நேரம் வரல. ஏன்? அந்த திட்டத்துக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் எதையுமே மாத்தல. ரோமர் 6:14 நீங்கள் கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்? கிருபைக்கு நீங்க கீழ்ப்பட்டிருக்கிறீங்க. யார் கிருபை? என்ன? கிறிஸ்து. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதால
ஒருவனுக்குள்ள நானும் என் பிதாவும் ஒருவன் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நானும் என் பிதாவும் வந்து அவனை எங்கள் வீடாக்குவோம். யோவான் 14:24 நினைக்கிறேன். அவர் எங்களுக்குள்ள வந்தாருண்டா கிருபையின் உடன்படிக்கை எங்களுக்கு இருந்துச்சுன்னா பாவங்களை மேற்கொள்ளாது, எங்களுக்கு அந்த ஒழுங்குகள் கட்டளைகள் அதெல்லாம் சரியா நடப்போம். அப்ப நாங்க நியாயப்பிரமாணத்தினுடைய நுகங்கள் எங்களுக்கு தேவையில்லை. நானும் திருப்பி வந்து நான் இப்ப உங்களுக்கு எதிராக கதைக்கல. நியாயப்பிரமாணம் இதுக்கண்டு கதைக்கல. நியாயப்பிரமாணம் முடிஞ்சது, அதனால வந்து சாபங்கள், அதனால வந்து தண்டனைகள், இவைகளுக்கு கிறிஸ்து கிரயம் கட்டிட்டாரு. ஆனா கட்டளைகள், ஒழுங்குகள், விதிகள் இன்று வரை இருக்கு. அதை பின்பற்றினா தான், இந்த ஒழுங்குகளை பின்பற்றினா தான் அவருக்குள்ள போகலாம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகலாம். இன்றைக்கு கிருபை நீ நாளைக்கு பாவம் செஞ்சா மன்னிக்கப்படும், நாளை இன்றைக்கு பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படும். அவர் அன்புள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன் தான். அதே நேரத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்றதை மறந்துடாதீங்க. 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கத்தை காக்கிறவர் தான். அதே நேரத்தில் குற்றம் உள்ளவனா குற்றமற்றவனாக விட மாட்டேன். மன்னிப்பாருன்னு சொல்லி ஜனங்களையும் மோசம் போக்குறாங்கப்பா. மன்னிப்பார் ஓகே, ஆனா மன்னிச்சாலும் அந்த பாவத்தினால வர விளைவுகள் உனக்கு இருக்கு. நீ எதை விதைக்கிறாயோ அதை தனி அறுப்பா. அதையும் சொல்லிக் கொடு. இந்த ஜனம் எப்படி நடக்குது? நான் இன்றைக்கு வேலைக்கு போன இடத்துல அவர் சொல்றாரு, வார்த்தையை சொன்னாரு. அவர் சொன்னாரு, நாங்க கிருபைக்குள்ள கீழ்பட்டிருக்கோம் தம்பி, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, குடிக்கலாம் அது பிரச்சனை இல்லை, ஆனா குடிக்க அடிமையாக கூடாது. அதுதான் கிருபை உடன்படிக்கை. நான் இருக்கேன் அதுதான் என்ன தம்பி, பாவம் செஞ்சு அவன் மன்னிப்பார். அவர் வரக்குது கிட்டப்பாவே நம்ம பாவம் மன்னிப்பு கட்டுட்டோம்டா. அவங்க இப்ப ஏதாவது எக்காலம் ஒரு டைம்ல இப்ப அவர் வரப்புறார், அந்த இந்த வரப்புறாருன்றது ஒரு சிஸ்டம். இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்க்க எங்களுக்கு தெரியும் இல்ல, அவர் வரப்புறாரு. அந்த நேரத்துல நாங்க மனம் திரும்பணும்டா, ஓகே, அப்பவும் அவர் மன்னிப்பாரு. அப்ப பாருங்க, மக்கள் மனதுல எப்படி துணிகரமான ஒரு பாவம். இன்றைக்கு நான் வேலை செய்ய போன இடத்துல அவர் சொல்றாரு, குடிக்கலாம் தம்பி, நம்ம பாவம் செய்யலாம், ஆண்டவர் வரப்போறாரு, இந்த உலகம் மாறு இந்த மாதிரி அப்பா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்டா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இதுதான் துணிகரமான பாவம். கிருபை பாவம் செய்யறதுக்கு கிருபை லைசனை பாவிக்கிறாங்க. மனம் திரும்பணும். இதுல இருந்து முதல் நானும் மனம் திரும்பணும், நீங்களும் மனம் திரும்பணும், எல்லா சபையும் மனம் திரும்பணும், எல்லா போதகர்களும் மனம் திரும்பணும். கிறிஸ்துவை விட வேறு அவருக்கு மேலான ஒரு போதகர் இல்லை. அவர் தான் போதகர், நாங்கெல்லாம் அவருடைய ஆடுகள். என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் என்னுடையவன் அல்ல. என்னுடைய சீசன் என்னுடைய கட்டளைகளை நினைச்சிருக்கான். என் கட்டளையை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் பார்த்து சொல்லு. ஸோ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். கட்டளைகள் இருக்கு, ஒழுங்குகள் இருக்கு, நியாயங்கள் இருக்கு. ஓய்வு நாள் அது தேவன் ஏற்படுத்திய காரியம். நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முதலே ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை படிச்சு 6ஆம் நாள் எல்லாவற்றையுமே செஞ்சு முடிச்சு 7ஆம் நாள் அந்த நாளை பிரிச்செடுத்தார், அந்த நாளை ஆசீர்வதிச்சார். அந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பாரமான நாள் இல்லை. அந்த நாளில் குடும்பமா அவரை சேவிங்க, என்ன வர்ஷிப் பண்ணுங்கன்றதான் கேட்குறேன். ஸோ நாங்கள் தேவன் அவர் எங்கட பக்கம் இருக்க, நாங்க அவருடைய கட்டளைகளை, அவர் ஒழுங்குகளை, அவருடைய நியாயங்களை பின்பற்றினா அவர் எங்கட பக்கம் இருக்க. கட்டளைகள் இல்லை, ஒழுங்குகள் இல்லை, நியாயமானங்கள் இல்லை என்று சொல்லி பாவம் செய்யறதுக்கு மக்களுக்கு கிருபையை லைசனை கொடுக்காதீங்க. அதுதான் மெயின் படம். நான் யாரையும் குற்றம் என்று நீக்க வரல. இன்னும் மற்ற வசனங்களை காட்டுறேன். இந்த ரோமர் 5:20 பிள்ளையை விலகி கொண்டும் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி வந்து பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு, என்னையா பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிட்டோம். இதையும் பிள்ளைய விளங்கி எடுத்தாங்க. இந்த வார்த்தையோட உண்மையான மைய கருத்து என்று பார்த்தா, பாவம் அட்டுழியம் அநியாயம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை அனுப்பி கிருபையை கொடுத்தார். அதுதான் இந்த இடத்துல பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு என்று சொல்றது. எல்லாத்தையுமே பிள்ளையா வாங்கி எடுத்து பிள்ளையா ரைட் நான் காண்பிக்கிறேன். ஓய்வு நாளை புரஜாதிகள் பின்பற்றினாங்களா, போல் பின்பற்றினாரா, ஓய்வு நாளைக்கு கீழ்படிச்சாரா, கட்டளைகளை கை கொண்டாரா, நான் காட்டுறேன். இந்த ஒரு சிலர் இந்த கத்தோலிக்க சபையில் இருக்கிறாங்க, நான் கத்தோலிக்க சபையை குற்றப்படுத்தல. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, போல் சொன்னார் விக்கிரகங்கள் அது ஒரு பொருட்டு இல்லை, அவதுகளுக்கு வெள்ளம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நாங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடலாம். ரைட், போல் எதுக்காக இந்த இடத்துல இப்படி சொல்றாரு? அதை பிள்ளைய விளங்கி கொண்டாங்க. இதை மாதிரி தான் இதை விளங்கி எடுத்த பைபிள் ஸ்காலர்மா இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு தெரியும். அதை என்ன கண்ணோட்டத்தில் சொன்னாரு, விக்கிரகங்களுக்கு அது ஒன்றும் இல்லை, அதுக்கு வெள்ளமே இல்லை, அது ஒரு பொருட்டே இல்லை. இதை பிள்ளைய விளங்கி எடுத்தாக்கள் என்ன சொல்றாங்க, சோஸ்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகிய போல் சொன்னாராம், ஒன்றும் தள்ளப்படத்தக்கது. இன்றைக்கு சிலர் சொல்றாங்க மதுபானத்தை அல்லது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டார், ஜோமனி போட்டு சாப்பிட்டா அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் செவித்தறி உள்ள போதனைகளை மக்கள் மத்தியில போட்டு பாரம் இல்லை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி மக்கள் தங்கள் விருப்பம், தங்களுடைய இருதயத்துல விருப்பம் நிறைவேற்றதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதால சபைகள் எங்கும் மக்கள் நிரம்பி வழிகிறாங்க. உண்மை இருக்கிற இடத்துல கஷ்டம் இருக்கிறாரு. கட்டளை எந்த இடத்துல தேவனுடைய நியாயமான ஒழுங்குகள், கட்டளைகள், ஒழுங்குகள், விதிகள் இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல ஜனம் நிரம்பி வழியும். ஏனென்றா அவங்களுக்கு ஓகே தானே, பாரமான இது இல்லை தானே. ஒன்றை விளங்கி கொள்ளணும், தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. அவர் கட்டளைகளை உடைக்க இல்லை. அப்படி சொல்லுவீங்களா இருந்தால் நீங்கள் முதலாவது வஞ்சிப்பில் இருக்கீங்க. நீங்கள் பொய் உம்மன்று நம்புறீங்க.
அதுதான் பிரச்சனை. கிறிஸ்து அன்புள்ளவர், அவருடைய அன்பின் உடன்படிக்கையில் இருக்கிறார், அவர் எல்லாருக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், எல்லாம் ஓகே. ஆனால் மக்கள் மத்தியில் பொய்யான துருபதேசங்களை பிதற்றாதீங்க. கட்டளையில் என்ன என்ன கட்டளை இல்லை? விபச்சாரம் செய்யாத கட்டளை இல்லையா? இல்லாட்டி கொலை செய்யாத கட்டளை இல்லையா? இல்லாட்டி கட்டளைகளை உடைச்சாருண்டா என்ன? விபச்சாரம் செய்யுங்க, போய் வேசித்தனம் செய்யுங்க, அது செய்யுங்க, இதை செய்யுங்க. மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் சொன்னாரே ஒழிய இதுக்காக இல்லை. போல் என்ன கண்ணோட்டத்தில் சொன்னார்? புறஜாதிகளை நான் உள்வாங்கும்படியாக, ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலானேன். அதையே விளங்கி எடுக்காதாக்கள் எங்கே போய் சொல்கிற? சிலருடைய நிலைமை இன்றைக்கு அப்படி போய் கொண்டிருக்கு. தியோலஜியில் நிலைமை. ரைட், ஓய்வு நாளை பற்றி பார்ப்போம். மத்தேயு 12:5. அன்றையும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளுக்காயிலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றவாளி இல்லை என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? இதைத்தான் சொன்னாங்க. இவர் ஓய்வு நாளின் கட்டளையை மீறினார். ஓய்வு நாளின் கட்டளையை மீறினார். அது என்ன கண்ணோட்டத்தில்